4 ஆண்டுகளுக்கு பின் கொல்கத்தாவில் கோட் மெஸ்ஸி அதாவது லியோனல் மெஸ்ஸி 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வருகை புரிந்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கி கேட்கலாம். பாரதிராஜா வணக்கம். மைதானமே மெஸ்ஸி மெஸ்ஸி என்று அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது. மெஸ்ஸி தற்போது யாரையெல்லாம் சந்திக்க இருக்கிறார், என்ன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக முதல்ல இந்த மைதானம் எடுத்துங்க, சால்ட் லேக் மைதானம். இது முக்கியத்துவமான மைதானமாக மெஸ்ஸிக்கு அமைந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த கிரௌடு, அந்த மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்ற சவுண்ட், இது முதல் முறை இல்லைங்க. 2011 இந்த சவுண்ட் கேட்டுச்சு. அவர் விளையாடின ஒரே சர்வதேச போட்டி, இந்தியாவில அவர் விளையாடின ஒரே சர்வதேச போட்டி, அதுவும் நட்பு ரீதியிலான போட்டி வெனிசுலாவோட நடந்துச்சு. இந்த போட்டியில முழு 90 நிமிடங்களும் அவர் ஆடினார். அப்படின்றத தாண்டி ஒரு கோல் கூட அடிக்கலனா கூட மைதானம் முழுவதும் இருந்த ரசிகர்கள் மெஸ்ஸி மெஸ்ஸி என்ற குரலைத்தான் பயங்கரமாக எதிரொலித்தார்கள், பயங்கரமாக உச்சரித்தார்கள். அப்படின்றது மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 85,000 பேர் அன்றைய தினம் அந்த மைதானத்துல கூடியிருந்தார்கள். அந்த 85,000 பேரோட மெஸ்ஸி மெஸ்ஸின்ற சவுண்டு அந்த மைதானத்தையே அதிர வைத்தது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இந்த போட்டியை பொறுத்த மட்டும் கோல் அடிச்ச வீரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிக்கோலஸ் அடிச்சிருக்காரு கோல். ஆனா நிக்கோலஸ் பேர் கூட அங்க பெருசா உச்சரிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, மெஸ்ஸியோட அந்த பாஸ் வெனிசுலா அணியினரை திணற வச்சது. இந்த மூமெண்ட் எல்லாம் தான் அந்த ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அந்த ஒரு நிகழ்வை தற்போது மீண்டும் நினைவூட்டும் விதமாக அந்த சால்ட் லேக் மைதானத்துல இன்றும் லயோனல் மெஸ்ஸி, அதாவது கால்பந்து உலகின் என்று சொல்லப்படக்கூடிய லயோனல் மெஸ்ஸி வந்திருக்கிறார். ரசிகர்களை அதை எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம திரையில பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த கொண்டாட்டம் அப்படின்றது இந்த மைதானத்துல மட்டும் இல்லைங்க. நேற்று இரவு சுமார் 1:30 மணிக்கு கொல்கத்தா வந்தார், மேற்கு மாநிலம் கொல்கத்தா விமான நிலையத்துக்கு வந்தார் இல்லையா, அப்போது தொடங்கி சாலை முழுவதும் மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்ற குரல் தொடர்ந்து எதிரொலிச்சு கொண்டே இருந்தது. அந்த எதிரொலிதான் தற்போதும் இந்த சால்ட் லேக் மைதானத்துல இருக்கு. இங்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், அதே போல முக்கிய பிரமுகர்கள் கூட கூடியிருக்கார்கள். அவர்கள் முன்பாக ஒரு உரை நிகழ்த்துவார், மெஸ்ஸி பேசுவார் தனது ரசிகர்களுக்காக அப்படின்ற ஒரு சூழல் கூட இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த இந்தியா டூர்ல அவருக்கு ஒரு மிக மறக்க முடியாத ஒரு விஷயமாக கொல்கத்தா நகரம் இன்று மீண்டும் பரிசளித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி அப்படின்னா, நாளைக்கு ஹைதராபாத் போறார். நாளைக்கு அவர் ஒரு காட்சி போட்டியில விளையாட இருக்கிறார். அதுல தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூட பங்கேற்கிறார். இதற்காக ரேவந்த் ரெட்டி கடந்த 15 நாட்களாக பயிற்சியில் ஈடுபட்டார் அப்படின்றது கூட சுவாரஸ்யமான விஷயம். இறுதியாக 15ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்களை டெல்லியில சந்திக்கிறார் அப்படின்றதும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. தற்போது கொல்கத்தா நகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது மெஸ்ஸி ரசிகர்களால. இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்பந்து